ஆதிசக்தி பீடங்கள்ல முதன்மை பீடமா விளங்குறது நம்ம திருச்சி சமயபுரத்தால் 1000 கண்ணுடையால் தாங்க. இப்பதான் நம்மளோட அண்ணன் ரங்கநாதர்கிட்ட போயிட்டு சீர் வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ அடுத்த நிகழ்வா அவங்களுக்கு ஒரு சிறப்பு நிகழ்வு என்ன நடக்க போகுது அப்படின்னா, பூச்சொரிதல், சித்திரை தேர் திருவிழா இதெல்லாம் நடக்க போகுது. இதுல ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அம்பாள் வந்து உலக நன்மைக்காக உலக மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், நிறைய மழை பெய்யணும், செல்வ செழிப்பா இருக்கணும், வரக்கூடிய வருடங்கள் நல்ல வருடமா எல்லாத்துக்கும் அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு உலக மக்களுக்காகவும் உலக நன்மைக்காகவும் அம்பாலே விரதம் இருக்கிற ஒரே ஒரே கோவில் பார்த்தீங்கன்னா இந்த சமயபுரத்தால் அம்பாள் மட்டும்தான். சரிங்களா? ஸோ பொதுவாக நம்ம வந்து நம்ம நல்லா இருக்கணும், நம்மளுக்கு எல்லா விஷயமும் நடக்கணும் அப்படின்ட்டு நம்ம மனிதன் வந்து தெய்வத்திட்ட ஒரு மாலை போட்டு விரதம் இருப்போம். ஆனால் அம்பாள் என்ன பண்ணாங்கன்னா, உலகத்தில் உள்ள எல்லாரும் நல்லா இருக்கணும், அவங்களோட பிள்ளைங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்னையிலிருந்து பங்குனி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஒரு மாத காலம் முழுவதும் அம்பாள் வந்து பச்சை பட்டினி விரதம் இருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த காலங்களில் 5 வாரமுமே வந்து அம்பாளுக்கு பூச்சொரிதல், மக்கள் எல்லாருமே பூவை கொண்டு போய் அர்ச்சனை பண்ணி பூச்சொரிதல் போட்டு அம்பாளை வந்து கொண்டாடுவாங்க. அம்பாள் விரதத்தில் இருக்கனால இந்த காலத்தில் என்ன அப்படின்னா, அம்பாளுக்கு வந்து எந்த நெய்வேத்தியமும் படைக்க மாட்டாங்க. வெறும் கூழ், மோர் இந்த மாதிரியான லிக்யூட் ஐட்டம் மட்டும்தான் சாமிக்கு வந்து படைப்பாங்க. சரிங்களா? ஸோ அம்பாள் விரதத்துலேருந்து அந்த விரதம் முடிச்சு சித்திரை மாதம் வரக்கூடிய முதல் செவ்வாய்க்கிழமை, இந்த வருடம் 14 ஏப்ரல் 14ஆம் தேதி வருது. ஸோ சித்திரை முதல் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அம்பாளுக்கு தேர் வரும். தேர் அந்த கோயிலை சுற்றி வரும். உலக மக்கள் அனைவரும் இங்கே வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு சிறப்பு தேரோட்டம். சரிங்களா? ஸோ இந்த மாசி மாதம் முழுவதும் பங்குனி மாதம் முழுவதும் எல்லோரும் பூச்சொரிதலுக்கு கண்டிப்பாக எல்லாரும் கலந்துக்கிட்டு வர பக்தர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணுறது, நீர்மோர் வழங்குறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பண்ணுவாங்க. சித்திரை தேர் அன்னைக்கு எல்லாருமே அவங்களோட வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அம்பாள்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சுட்டு எல்லாத்துக்கும் அன்னதானம் பண்ணுவாங்க. ஸோ அனைவரும் இந்த பூச்சொரிதல் மற்றும் சித்திரை தேர் திருவிழாவில் கலந்துக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். நன்றி நண்பர்கள்.